ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாரி அவரை முழுமையாக ஆராய்ச்சிங்க? கைங்களை வைத்து ஆண்டவர் சொல்லுங்க. ஆமேன் அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திரர். ஆமே அல்லேலூயா. ஏன் ஆராதிக்கணும் அப்படின்னா, அவர் செய்த நன்மையை நினைச்சாலே சும்மாவே இருக்க முடியாது, ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் நல்லது செய்கிறாரு அப்படின்னா, அவரை போல இருக்குமா, வந்தாரு மனுஷன், எதுவுமே எதிர்பாராத விதமாக எதிர்பார்க்காம எதையுமே நம்மகிட்ட எதிர்பார்க்காம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அது அவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவரை பற்றி என்ன செய்யறோம், புகழ்ந்து பேசுகிறோம். ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா நமக்கு அது அமைந்து விடும். அவருக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. நான் சாகணும், அந்த இடத்துல அவர் செத்தாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதை நினைச்சாலே நம்ம உள்ளம் ஆனந்தத்தால குதிக்கணும், ஆராதிச்சு கொண்டே இருக்கலாம். ஆமே, இரவும் பகலும், நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஆராதிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா நான் நரகத்துக்கு போக வேண்டிய பாத்திரவான். என்னை தடுத்துட்டு, டேய் நீ ஏன் புள்ளடா எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தேடலை, அவர் என்ன தேடி வந்தார். அது மாதிரி தான் உங்களுக்கு இல்லையா? உங்களை என்ன செய்து வந்தார்? தேடி வந்து தன்னுடைய இரத்தத்தினால கழுவினார். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் உண்மை. ரட்சிப்புக்கு பின்பாக எவ்வளோ நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுமா? அதை எதிர்பார்த்தா வந்தோம். நான் அப்படி இல்லை, நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. என் பாவம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு, என்னை மன்னிக்க யாருமே இல்லை அப்படின்னு நான் உணர்ந்தேன். இயேசு தான் வந்தாங்க. நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் பயங்கரமான, அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்ல, நான் பாவிகளின் பிரதான பாவி அப்படிங்கிறார். அவர் பாவிகளின் பிரதான பாவினா, நான் பிரதான பாவிகளுக்கும் பிரதான பாவி. நான் அப்படிதான் நான் இருந்தேன். அவர் என்னை தேடி வந்து என்ன செய்தார்? என்னை மீட்டு கொண்டார். அவர் தன்னுடைய இரத்தத்தினால என்னை கழுவினார். அதை நினச்சி பார்க்கும்போதே சும்மாவே இருக்க முடியாது, துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கு நாம் துதித்தோம். துதிக்கும் வேலையில் அநேக காரியங்களை பேசினார். நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது என்று தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மோடு பேசினார். நாம் உணர்ந்தோம். ஏன்னா பஸ்ஸில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக இருந்த நம்மளை தூக்கி காப்பாற்றி நடக்க வேண்டாம்னு சொல்லி பஸ்ஸில் ஒரு ஏற்றி ஏசியில் உட்கார வச்சு சொட்டெல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பி கொண்டு இருக்கிற அவர்கிட்ட, அந்த ஏசி பஸ்ஸுக்குள்ளே இன்னும் குளிர்ந்து சொட்டெல்லாம் வாங்காமல் நல்லா சாப்பாடும் சாப்பிடாம அதுக்குள்ளே உட்காந்துருந்தா அது ஏற்றி விட்டவருக்கு அது கேவலம். ஆகினால நம்முடைய தேவன் அவரை அவமதிக்கிறது சமம். ஆகவே என்னிடத்துல கேள் மகனே அப்படின்னாரு. நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளுனாரு. நான் எதை கேட்க போறேன்? தேவன்கிட்ட சரீர சுகம், ஊழியத்தின் பெருக்கம், இதைத்தான் நம்ம கேட்க போறோம். ஆமே அல்லேலூயா. ஊழிய பெருக்கம் என்பது பொருளாதார தேவைகளில் சந்தித்ததுல இருக்கு. அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். தரண்டா, ஏன்டா கவலைப்படுற, விட்றா, அவ்வளோதானடா, அது ஏற்கனவே கொடுத்துட்டேன், நீ தான் எடுத்துக்காம இருக்க அப்படின்றாரு. ஆமே அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். ஆகையினால அவரை ஆராதிக்காம துதிக்காம இருக்கவே முடியாது. எவ்வளோ ஒரு அருமையான கடவுள் பாருங்க. நல்ல வேளை நான் எங்கேயோ காட்டுவாசி கூட்டத்துக்குள்ள இந்த தேவனை நான் தெரிந்து கொள்ளாமல் அங்கே பிறந்திருந்தேன்னா நான் நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பேன். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து தெரியாமல் இருந்து மரித்திருந்தாலும் நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பேன். கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டுவதுதான் ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மை. அதை தேவன் எனக்கு பாராட்டினார். ஆகவே எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன செய்தார்? நம்மை அழைத்தார், மீட்டார். அவருடைய இந்த அற்புதமான இந்த வழிக்கு அல்லது இந்த நெறிமுறைக்கு அல்லது இந்த வாழ்க்கை நிலைக்கு நம்மை கொண்டு வந்தார். அதை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு செயல். ஆமே ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதி, காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பெற்ற உயிரினங்கள், அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகள் இருக்கு. அப்போ இந்த விசுவாசம் என்று சொல்லுகிற நிலையில உயிரினம் என்று சொன்னேன். இந்த உயிரினத்துக்குள்ள யாரு முதன்மையா, யாரு ரொம்ப மேலா, அல்லது யாரு ரொம்ப உன்னதமான நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா மனுஷன்தான். அப்போ மனுஷனுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கு. எப்படின்னா, தன்னை நம்புகிற நம்பிக்கை அது இரண்டாவது. முதலாவதாக இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால்
கடவுளை நம்பி அவர் மேல் பற்றுதலா இருந்து அவரை கண்டு அவரை போற்றி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நிலையில ஒரு விசுவாசம் இருக்கு. என்னை உண்டாக்கினது கடவுள் தான், நான் இந்த பூமியில வாழ்றது அவரால் தான், நான் என்னுடைய சுய முயற்சினால இல்லை, கடவுள் எனக்கு பாராட்டின தயவுனால தான் நான் எனக்கு எல்லாம் பெற்றிருக்கிறேன். எனக்கு குடும்பம் வந்தது, என் பிள்ளைகள் வந்தது, எனக்கு செல்வம் வந்தது, சம்பத்து வந்தது, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, உயர்வான இடத்துக்கு அவங்க போகிறாங்க. இதெல்லாம் என்னுடைய முயற்சி அல்ல, எல்லாம் என்னுடைய கடவுளுடைய முயற்சி என்கிற விசுவாசம். ஆமே. மனிதன் கடவுளை மையமாக வைத்து அவனுடைய வாழ்க்கையானது பின்னப்பட்டு இருக்கிறது. மனிதனை மையமாக வைத்து எல்லா உயிரினமும் நமக்காக தான் என்று பின்னப்பட்ட நிலையில இருக்கிறது. ஒன்றே ஒன்று சார்ந்து கொண்டுதான் நான் வாழ வேண்டும். ஆமே. மனுஷன் இல்லைன்னா இருக்கக்கூடிய பறவையிலிருந்து பூச்சியிலிருந்து எதுக்குமே என்ன கிடையாது, மீனிங் கிடையாது. தேவன் இல்லைன்னா மனுஷன் இருக்கிறது மீனிங் கிடையாது. ஆனா மனிதன் இல்லாம தேவன் இருந்துடலாம், ஆனா தேவன் இல்லாமல் மனிதனும் உயிரினமும் ஒரு காலும் இருக்கவே முடியாது. ஆமே ஆமே அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசமானது மனிதனுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில இந்த காரியங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில இவன் 5 நிலைகள்ல இவங்க இருக்கிற 6 நிலைகள்ல இவங்க இருக்கிறாங்க. என்னன்னா, இவங்க இந்த விசுவாசத்தின் அடிப்படையில பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகள்ல இருக்கு. அப்போ இந்த விசுவாசத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த விசுவாசத்தின் பிரிந்திருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா, குகைகளில் வாழ்கிற, காட்டில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் இந்த விசுவாசம் இருக்கு, ஆனால் பேர் தெரியாது, கடவுளுடைய பேர் தெரியாது. அவர் என்ன வந்தார், என்ன செய்தார், என்ன எதற்காக நம்மை படைத்தார் என்கிற நோக்கம் அவங்களுக்கு தெரியாதனால இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் நல்லா படிச்சிருக்காங்க, இருதயம் குருடா இருக்கு. ஆகையினால உண்மையான தெய்வன் அவர்கள் வெளிப்பட்டாலும் கண்கள் மறைக்கப்பட்ட நிலையில அவங்க இருக்கிறபடினால, யூதர்களையும் சேர்த்து தான் சொல்றேன், அவங்க கண்கள் மறைக்கப்பட்டபடினால யூதர்கள் சிலை இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தன்னுடைய எழுத்தின் பூர்வமா இருக்கக்கூடிய அந்த நியாய பிரமாணத்தின்படி தங்களை வாழ்றாங்க. ஆனா பாவத்துல தான் இருக்கிறாங்க. இருதயம் இன்னொரு பக்கம் குருடா இருக்கு. அவங்க யாருன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள், தங்களுக்கு வந்து தெய்வங்களை உண்டாக்கி அவங்க வழிபடுகிற ஜனங்களா இருக்காங்க. அடுத்தது ஆர்சி கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவங்க, அவங்க விசுவாசம் இருக்கு, அத இருதயம் குருடா இருக்கு. உலகத்துல இருக்க அஞ்ஞானிகளை போல அவங்களும் சிலை வழிபாடு செய்து சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அடுத்தது, பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவாங்க, ஆனா அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியே அனுபவம் ரீதியா அவங்களுக்கு இல்லை. நானும் அப்படிதான் இருந்தேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நல்லா தெரியும், ஆனா பிதாவுடைய அன்பையும் குமாரனுடைய ரத்தம் கழுவுதலையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நான் என்ன செய்யல, கண்டுகொள்ளல. அதை குறித்து எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. ஆகையினால நான் உலகத்துல இருக்கிற பாவமான மனுஷன் என்ன காரியம் செய்தானோ அதெல்லாம் செய்தேன். விபச்சார வேசித்தனத்தை தவிர மற்ற எல்லாம் செய்தேன். அப்போ எனக்குள்ள என்ன இருந்தது, பாவம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த முடியாம, குமாரனுடைய கழுவுதல் இல்லாம, பிதாவாகிய தேவனுடைய அன்பு எனக்குள்ள இல்லாம பேரளவுல கிறிஸ்தவளா நான் இருந்தேன். அடுத்தது யூதர்கள், அடுத்தது இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்முடைய சபையில இருக்கிறவர்களும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற, நம்ம செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபையில தேவனை வழிபட்டு கொண்டு ஆராதித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் உன்னதமான உயர்வான மேலான நிலையில நாம இருக்கிறோம். கரங்கள் தலையில சொல்லுங்க. ஆமே அல்லேலூயா. அடுத்தது, இந்த யூதர்களுடைய நம்பிக்கை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ யூதர்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, ஆகமங்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலமாக, தீர்க்கதரிசன ஆகமம் மூலமாக மேசியா வருவார் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அந்த மேசியா வருவாருங்கிற நம்புறது மாத்திரமல்ல, மேசியா வந்து அந்த மேசியாவின் காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. மேசியா வருவார்னு சொல்லிட்டு மேசியா கிட்டே பேசியிருக்கிறாங்க. மேசியா வருவார்ன்ட்டு மேசியா கிட்ட, அதாவது திருநெல்வேலி அல்வா கிட்டே திருநெல்வேலி அல்வா காமிக்கிறதுங்கிற மாதிரி மேசியா கிட்டே மேசியாவை பத்தி பேசியிருக்கிறாங்க. சமாரியசரி நல்லா தெரியும் இல்லையா? உள்ள போக விரும்பல. அப்போ மேசியாவை பார்த்தாங்க. ஒரு சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய, அதுல சதுசேயர், பரிசேயர், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், இன்னும் யூதர்கள சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இந்த மேசியாவை ஆகமங்கள்ல, தீர்க்கதரிசன ஆகமங்கள்ல பேசப்பட்ட, சொல்லப்பட்ட, உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசன ஆகமங்கள்ல உரைக்கப்பட்ட மேசியா பார்த்துட்டாங்க, கண்டுட்டாங்க. அதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்ல ஒருத்தர் யாருன்னா நிக்கதேவ்.
நைட்டில் தான் வந்து சந்திப்பான். ஏன்னா ரகசியமாக வர வேண்டியது இருக்குது. ஏன்னா பகலில் வந்துட்டா இயேசுவுக்கு விரோதமாய் அநேக பரிசேயர்கள், அநேக வேதபாரகர்கள், அநேக சதுசேயர்கள், இன்னும் ஆசாரியர்கள்லாம், லேவியர்கள்லாம் இயேசுவுக்கு எகென்ஸ்டா இருக்கிறாங்க. வைராக்கியமா, இயேசுவுக்காக வைராக்கியமா இருக்கிறவர்கள் இயேசுக்கு அவர் யாருன்னு தெரியாமலே எகென்ஸ்டா நிற்கிறாங்க. கடவுளுக்கு வைராக்கியமா இருக்கிறோன்னு சொல்லி வந்த கடவுளுக்கு எதிராகவே நிற்கிறாங்க. என்ன செய்றாங்க? எதிராக நிற்கிறாங்க. ஆகவே இந்த நிற்கிறது நைட்டில் இரவு நேரங்களில் வர்றது உண்டு. அப்போ வரும்பொழுது, டேய் நீ மறுபடியும் பிறக்கணும்னு. நான் மறுபடியும் பிறக்கணுமா? எங்கள் அம்மா வயிற்றில் போய் பிறக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. அது எப்படி பிறக்க முடியும் அப்படின்னா, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டா, காண மாட்டா. நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமாய் அதில் பேசப்பட்டிருக்கு. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்ட அப்படிங்கிறாரு. அப்போ சொல்றாரு, நீ இந்த மோசேயுடைய ஆகமத்தை நீ வாசிக்கவில்லையா? வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை மோசே உயர்த்தின பொழுது இந்த பாம்பின் விஷத்தினால மடிந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பிழைத்து கொண்டாங்க. நீ என்ன பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள் எதுவும் என்ன இந்த பூமியில இருந்து என்ன மீட்க முடியல, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில என்னை நோக்கி பாரு அப்படின்னா, சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள் எதுவும் என்னை மீட்க முடியல, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொல்லி என்ன செய்யற, அப்படிப்பட்ட ரீதியில என்னை பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் தேவனாய கர்த்தர் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினார். அது என்னவென்றால் 3:14, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரலை அவரை தந்திர உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. இந்த அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில எப்ப அன்பு கூர்ந்தார் என்றால், இயேசு கல்வாரி சிலுவையில அப்ப அன்பு கூர்ந்தார் அப்படியா? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். அதனாலதான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவங்க என்ன செய்தாங்க? தேவனாய கர்த்தர் மன்னித்தார். காயின் ஆபேல், அவனை ஆபேலை கொலை செய்தான் காயினை தேவன் மன்னித்தார். அந்த முழு ஜனத்துக்குள்ள தேவனுடைய பரிபூர்ண அன்பு, பரிபூர்ண அந்த கிருபை அவங்களுக்குள்ள பயணித்தது. எல்லாம் அழிக்கணும், ஒருத்தன் கூட லாய்க்கே கிடையாது, எல்லா பயிலும் திருட்டு பயிலெல்லாம் இருக்கிறானுங்க. ஆனா இந்த ஜனத்தை அழிச்சிட்டோம்னா ஆதாம் ஏவாளுக்கு பேசப்பட்ட வார்த்தை பொய்த்துரும். ஆகவே அவனுடைய வித்து வேணும், மேசியா வந்தாகணும், அவருடைய அந்த வருகையும் பொய்த்து போயிடும். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்னா, நோவா 3 குமாரர்கள், 3 குமாரர்களுக்கு உள்ள 3 மருமகள்கள், குமாரத்திகள் என்ன செய்தாங்க? மருமகள்களை அவன் தேர்ந்தெடுத்து மொத்தம் 8 பேரை வச்சு பேழையை கட்ட சொன்னாரு. அவன் அந்த பேழையை கட்டினான். கட்டி ஜலப்பிரளயம் உண்டானது, இவங்க காக்கப்பட்டாங்க. பரிபூர்ண அங்கே பயணித்து சேம் காம் யாப்பேத் அவங்க குடும்பத்துக்குள்ள பயணித்தது. சேமுடைய வம்சத்துல ஆபிரகாம் வந்தான், அவனுக்குள்ள ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. ஈசாக்கு யாக்கோபு அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது. இந்த பரிபூர்ண அன்பு பயணித்த நிமித்தமாக யாக்கோபுக்கு வார்த்தை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்தார், ஈசாக்குக்கு வார்த்தை கொடுத்தார், ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்தார். இந்த வார்த்தை நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? பழுகி பெருக வேண்டும் என்பதற்காக இவங்க என்ன செய்தாங்க? இவங்க எகிப்துக்கு போனாங்க, பழுகி பெருகினாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல ஆலோட்டிகள் நிமித்தமாக மிகுந்த வேதனைக்கு உள்ளானாங்க. அந்த வேதனைக்கு உள்ளான அந்த நிலையில தேவனாய கர்த்தர் பிறக்கப்பட வேண்டும். அடிமைத்தனத்துக்குள்ள இயேசு பிறக்க முடியாது, பிறக்க கூடாது. ஆகவே தேவனாய கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். அந்த மனுஷன் பேர் யாரு? யார் அந்த மனுஷன்? மோசேயை தேர்ந்தெடுத்தார். மோசேயை தேர்ந்தெடுத்த உடனே அவனை கூப்பிடுறதுக்கு அவனோட என்கவுண்டர். எங்க தேவன் மோசேயோடு பேசினா? மீதியான் தேசத்துல முச்சடியில மலையில என்ன செய்தார்? அந்த காணப்பட்டார். அப்போ அவருக்கும் தேவனுக்கும், அதாவது மோசைக்கும் தேவனுக்கும் நல்ல வாக்குவாதம். தேவாடா வர முடியாது. ஏன்? எனக்கு திக்குவாய் மந்தவாய், நான் வரமாட்டேன், என்னால் வரவே முடியாது, நீ வா, நான் உனக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னாரு. உன் கையில உள்ளது தூக்கி போடுனாரு. பாமா மாறிச்சு, மறுபடியும் கோலா வந்தது. உன் கையை மடியுள்ள வை, மறுபடியும் வெளியில எடு, மறுபடியும் உள்ள போடு, மறுபடியும் வெளியில வை. குஷ்டரோகம், வெண்குஷ்டம் வந்தது, மறுபடியும் வெண்குஷ்டம் நீங்கிச்சு. அற்புதத்தின் தேவன் நான், வா போலாம் அப்படிங்கிறார். வர முடியாது அப்படிங்கிறான். டே என்னடா சொல்ற, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இன்னும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் வர முடியாது சொல்றேன்ல, மந்த வாங்கிறேன்னு, நான் வர முடியாது. டேய்
வர முடியாதுன்னு சொல்கிறேன், நீ வா, வாய் தானே உனக்கு கோளாறு, உன் சகோதரன் ஒருத்தன் இருக்கான் ஆரோன், அவன் வந்து வாயாக இருந்து பேசுவான் வா அப்படின்னாரு. சரி நான் வரேன், அங்கே போனால் என்னை போட்டு அடிப்பானுங்க முத்துவானுங்க, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க நான் போகணும். சரி எல்லாருக்கும் வெளிப்படலை இல்லை, நமக்கும் வெளிப்பட மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன். நான் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னோடனே நான் இருக்கிறேன்றவர் போய் சொல்லு அப்படின்றார். ஏன்னா இந்த உலகத்துல அந்த நாட்கள்ல அதுவரைக்கும் கடவுள் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கிற ஜனங்களுக்குள்ள அந்த இருக்கிற அந்த கடவுளை நம்பி கெட்டு போயிருந்தார்கள். ஆகையினால்தான் இருக்கிறேன் அப்படி போய் சொல்லுனார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வெளிப்படாத நாமத்தினால நான் வெளிப்படுகிறேன் யெகோவா அப்படி போய் சொல்லு அப்படின்னார். ஆமென். எப்ப சொன்னாரு? வாசிங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 6:2 வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 6:2. மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. பாருங்க, நான் யெகோவா அப்படின்னு பேர் சொல்லிட்டார். ஆனா ஈசாக்கு, ஆபிரகாம், யாக்கோபுக்கு நான் சர்வ வல்லமை தேவன் தான் வெளிப்பட்டேன். யெகோவான்ற பேர்ல வெளிப்படவே இல்லை. முதல்ல உனக்கு தான் வெளிப்படுத்தினேன். அதற்கு முன்பாக தேவனாய கர்த்தர் நான் இருக்கிறவராக இருக்கேன். அப்ப யெகோவா என்றால் இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றால் யெகோவா என்று அர்த்தம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ இருந்தாதான் சர்வ வல்லமையாக இருக்க முடியும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்தாதான் அவர் இருக்கவே முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் இருந்தால்தான் அவருடைய தன்மையை குறித்து, அவருடைய புஜபலத்தை குறித்து, அவருடைய சக்தியை குறித்து பேச முடியும். அவர் இல்லைன்னா சக்தியை குறித்து, புஜபலத்தை குறித்து, பராக்கிரமத்தை குறித்து பேச முடியாது. பேச முடியுமா? பேச முடியாது. 2050 வருஷம், இப்போ வருஷம் என்னது 2026 இல்லையா? இன்னும் ஒரு 24 வருஷம் கழிச்சு 2050 ஒருத்தர் வர்றாருன்னு வச்சோம். டபாசிக் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். நானா ஒரு பேரை வைக்கிறேன். நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏற்கனவே ஒருத்தர் இருந்தா அதை பத்தி சொன்னா அவரா இவரா கூகுளில் போய் சர்ச் பண்ணிடலாம். இன்னும் எங்கெங்க போய் சர்ச் பண்ணணுமோ, எந்த இன்ஜின்ல போய் சர்ச் பண்ணணுமோ அங்கெல்லாம் போய் சர்ச்சா இவர் இந்த மாதிரி பிறந்தாரு, இங்க போனாரு, இங்க வந்தாரு, அடிச்சாரு, பிடிச்சாரு, கடைசியா நாட்டை பிடிச்சாரு, பெரிய அரசு இதுவா மானாரு, அப்படி இப்படின்னு தெரியும். ஹிட்லர் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அவரா அப்படின்னு. தபாகிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா 2050 அப்படின்னா கூகுளில் போய் நீங்க சர்ச் பண்ணாலே கிடையாது, இருக்காது. ஏன்னா இல்லாத ஒருத்தரை பத்தி பேசினா கிடைக்காது. இருக்கிறவரை பத்தி பேச அல்லது இருந்தவரை பத்தி பேசினா தெரியும். இவர் இருந்தவர் மாத்திரமல்ல, இருக்கிறவரும் கூட, இனி எதிர்காலத்திலும் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அவரை பத்தி பேசினா பேசிட்டே போலாம். அப்போ அவர் மோசேக்கு முதல்ல எப்படி வெளிப்பட்டாரு? முச்செடியில நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறேன் என்றவர். அப்படின்னா அவர் இருந்தா தான் அவரை பத்தி பேச முடியும். அவரை பத்தி பேசணும்னா அவர் இருக்கணும். அவரை பத்தி பேசணும்னா அவர் இருந்தாகப்பட வேண்டும் அல்லது இருந்திருக்க வேண்டும். மனுஷனா இருந்திருக்க வேண்டும், கடவுள்னா இருந்தாக வேண்டும். கடவுளுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? முடிவு இல்லை, ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை, எல்லையற்றவர், எல்லையில்லா தன்மை உள்ளவர் தான் கடவுள். அப்ப தேவனாய கர்த்தர் அவர் என்ன செய்யறார்? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். கடந்த வாரம் ஒரு 3-4 வாரத்திற்கு முன்பாக நம்முடைய தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற நிலையில அவருடைய எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஐ ஆம் தட் ஐ ஆம்ல ஒரு பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரத்திற்கு எவ்வளவு ஒளி நிலைகள்ல டிகிரியில அந்த ஒளிகள்லாம் வீசுமோ அதுபோல, அதை நான் அதாவது குறைச்சி சொல்றேன், நான் வேதத்துல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 68 ஐ ஆம் தட் ஐ ஆம்க்கு உள்ள பொருளை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு அது 5-6 தான் முடிச்சிருக்கிறேன். 68 முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. ஆனா போய் தான் பார்ப்பேன் என்னதான் இருக்குன்ட்டு. ஆமென், அல்லேலூயா. அந்த ஐ ஆம் தட் ஐ ஆம்ல கடந்த வாரத்துல அல்லது கடந்த ஒரு 3-4 மாதங்கள்ல ஐ ஆம் லிமிட்லெஸ் காட் என்ற ரீதியில எதில் அவர் லிமிட்லெஸ்ஸா இருக்காருன்னா, அன்புல அவர் எல்லையற்றவராக, கிருபையில எல்லையற்றவராக, இரக்கத்துல எல்லையற்றவராக அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஐ ஆம் தட் ஐ ஆம்ல நாம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். என்னன்னா, லிமிட்லெஸ் காடுக்கு அடுத்ததாக என்னன்னா, no one can shape or no one can mold me, no one can shape me, no one can mold me என்கிற நிலையில அந்த ஐ ஆம் தட் ஐ ஆம்
என்ன செய்யப்படுகிறது, விவரிக்கப்படுகிறது. அல்லது அதிலிருந்து இன்னொரு நிலையில பரிமாணங்கள் அதிலிருந்து என்ன செய்கிறது இருக்கிறது. அதை என்ன செய்ய போறோம், விவரமாக நாம பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. no one can shape me or no one can mold me என்ற ரீதியில தான் பேசப்பட்டு. சரி, no one can shape and mold அப்படின்னு வந்தாலே ஒரு உருவத்தை என்ன செய்கிறோம்னா அதை நிலைநிறுத்தி விட முடியும். மறுபடியும் சொல்றேன், ஒரு ஷேப்புக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா அல்லது ஒரு மோல்டுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த கொண்டு வந்த பொருள் ஒரு நிலைக்குள் கட்டுப்பட்டு விட்டது என்ற ரீதியில தான் என்ன செய்யப்பட்டு பேசப்பட்டிருக்கு, என்ற ரீதியில தான் அனுமானிக்கப்படுகிறது, என்ற ரீதியில தான் அது பொருள்படுகிறது. கரங்களை தலையில சொல்லி ஆமென். இங்க என்னன்னா no one can shape me, no one can mold me என்கிற இந்த பரிமாணத்துக்குள்ள இந்த I am that I am என்ன செய்கிறது, பயணிக்கிறது. சரி, இதை அப்படியே வச்சிருவோம். வாசிங்க, இதே யாத்ராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்களே. மோசே மீதியாம் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். போதும், இங்க ஒரு சம்பவம் விளக்கப்பட்டிருக்கு. சரி, இதற்கு முன்பாக இந்த டைமென்ஷன்ல, இந்த முப்பரிமாணத்துக்குள்ள, இந்த பரிமாணத்துக்குள்ள யாரும் பேசி இருக்கிறாங்களா அல்லது போதித்து இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை நாம இங்க பார்க்க போறோம். சரி, என்னன்னா I am that I am என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை no one can shape me, no one can mold me. இந்த ஷேப் அண்ட் மோல்டு என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு உருவத்தை ஷேப் பண்ணிட்டா, ஒரு உருவத்தை மோல்டு பண்ணிட்டா அது அதனுடைய தன்மைக்கு உள்ள உட்பட்டு என்ன செய்கிறது, அந்த பொருள் ஆகிவிடுகிறது. அந்த பொருள் தன்மைக்கு உட்பட்டு ஆகிவிடுது. இங்க தேவனாகிய கர்த்தர் அக்கினி ஜுவாலையில் நின்று அப்படிங்கிறது. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு அவர் வெளிப்படும் பொழுது தன்னை அக்கினி ஜுவாலையாக என்ன செய்கிறார், அங்கே வெளிப்படுகிறார். என்ன நல்ல கவனிங்க, என்ன நல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறேன். அக்கினி ஜுவாலையில் என்ன செய்கிறார், மோசேக்கு முதல்ல இன்னும் சொல்ல போனா இந்த உலகம் இதுவரையும் சந்தித்திராத, இந்த உலகம் இதுவரையும் அனுபவித்திராத, இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டிராத, இந்த உலகம் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு புதுமையான முதல்ல மனித சஞ்சாரத்திற்கு இப்படி அவர் வெளிப்பட்டது. மோசேக்கு முன்பு ஆதாம் முதற்கொண்டு மோசே வரைக்கும் இருக்கக்கூடிய பயணித்த வாழ்ந்த நபர்களுக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது இல்லை. ஆமென், அல்லேலூயா. இங்கே I am that I am என்ற நிலையில தேவனாகிய கர்த்தர் அவரை ஒரு உருவத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு அச்சுள்ளையோ என்ன செய்ய முடியாது, வடிக்க முடியாது அல்லது வடிவமைக்க முடியாது என்ற ரீதியில இருக்கிறது என்று சொன்னேன் இல்லையா? சரி, இப்போ ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் அந்த நெருப்புக்கு வடிவம் இருக்கிறதா என்றால் நெருப்புக்கு வடிவம் கிடையாது. நெருப்பு இந்த ஷேப்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இதுதான் நெருப்பு. ஒருத்தங்க இப்படி போட்டு மேலே நல்லா லைட்டு எல்லோ, அதுக்கப்புறம் லைட்டு கொஞ்சம் ரெட்டு வச்சு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கீழே வச்சு நல்லா ரெட்டு அப்படி வச்சு போடலாம். இதே மாதிரி இப்படியா எல்லா இடத்துலையும் இருக்கு? நெருப்பு பற்ற வச்சுல இடத்துல இப்படியா இருக்கு? இல்லை. நெருப்பை என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் யாரும் எந்த சிருஷ்டியும் நெருப்பிற்கு உருவத்தை கொடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய உண்மையோ இன்னொரு தகவலை சொல்றேன். நெருப்புக்கு உருவம் கொடுக்க முடியாத அதே நிலையை போல நீருக்கும் வடிவத்தை கொடுக்க முடியாது. எந்த வடிவத்தில், எந்த ஷேப்ல,
நீரை ஊத்துனாலும் அந்த வடிவமா நின்னுக்கும், அவ்வளவுதான். கீழே ஊத்துனீங்கன்னா கீழே அப்படியே பட்டையா ஒரு பிளேட் மாதிரி நிற்கும், தகடு மாதிரி நிற்கும். ஒரு நீளமான கண்ணாடி குழாயில ஊத்தினே நீளமா ஒரு குச்சி மாதிரி நிற்கும். அதற்கு ஷேப் கிடையவே கிடையாது. எதுக்கு கிடையாது? எதுக்கு கிடையாது? நீருக்கு கிடையாது. அடுத்தது இன்னொரு விஷயத்திற்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. யாருமே அதை வடிக்க முடியாது. என்னவென்றால் காற்றிற்கு, ஆவிக்கு அல்லது நீராவிக்கு, ஆவிக்கு காற்றிற்கு வடிவம் கிடையாது. பலூன் அடைச்சா அந்த பலூன் ரவுண்டா இருந்தா அந்த பலூன் அந்த காற்று ரவுண்டு மாதிரி சொல்லலாம். டியூப் மாதிரி ஃபுல்லாக இருந்துன்னா டியூப் மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் இப்போ நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் இடையிலேயே நிறைய காற்று இருக்குது இல்லையா? ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜனுக்கு என்னென்ன காற்று வருதா தெரியாது. நம்ம சுவாசிக்கிற அந்த காற்று வேற அந்த இந்த இந்த சபை இதில் வந்து என்ன செய்யுது? கலந்துருது. நிறையா காற்று என்ன செய்கிறது? வருது. இதில் பூ வச்சுட்டு வரீங்க, அந்த ஸ்மெல்லு. சென்ட் அடிச்சுட்டு வரீங்க, நல்ல ஸ்மெல்லு. வேர்வை ரொம்ப நேரம் டூ வீலரில் அல்லது சைக்கிளில் வரீங்க அப்படின்னா வேர்வை ஸ்மெல்லு என்ன செய்கிறது? வருது. இயற்கை தான், அது தவறு கிடையாது. அதெல்லாம் வருது. அப்போ இவைகளுக்கெல்லாம் என்ன கிடையாது? உருவம் கிடையாது, ஷேப் பண்ணவே முடியாது. அப்போ பூ ஸ்மெல்லு அப்படின்னா இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சென்ட் அடிச்சிருக்காங்க. இந்த சென்ட் பேர் பாய்சன் என்ற ஒரு சென்ட், ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த சென்ட் இந்த வடிவம் தாங்க இருக்கு, நல்ல கூர்மையா இருக்குங்க. அப்படியா? கிடையாது. இவைகளுக்கு உருவம் கிடையாது. நீருக்கு, நெருப்பிற்கு, வாயுவிற்கு என்ன கிடையாது என்றால் ஒருபோதும் ஷேப் கிடையாது. அதை மோல்டு பண்ண முடியாது. அதற்கு ஷேப் வைக்கவே முடியாது. ஒருவேளை நீரை வந்து ஒரு ஒயிட்டா அந்த வளைவுல முன்னாடி வச்சு அப்புறம் லைட்டு ஒயிட்டு கிரே அடிச்சு அந்த கிரேவோட அப்படி கலந்து ஸ்கை ப்ளூ மாதிரி கொடுத்து அப்புறம் டார்க் ப்ளூ மாதிரி கொடுத்து இதுதாங்க தண்ணி, இப்படிதாங்க ஷேப் அப்படின்னா முடியாது. கடல்ல போய் பாருங்க, எல்லா அலைகளும் ஒரே மாதிரியா வருது? ஒரே மாதிரி வருதா? இல்லை, வராது, இருக்கவே இருக்காது. நீருக்கு எப்படி ஷேப் பண்ண முடியாதோ, காற்றிற்கு எப்படி ஷேப் பண்ண முடியாதோ, அதை போல இந்த நெருப்பிற்கும் என்ன கிடையாதுன்னா ஷேப் கிடையாது. ஆகவே நம்முடைய தேவன் இந்த நிலைக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒருபோதும் யாரும் என்ன செய்ய முடியாது? வடிவத்தை அவருக்கு கொடுக்க முடியாது, கூடாது. ஆமென். வாசிங்க யாத்ராமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 20ல இருந்து வாசிங்களே. யாத்ராமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். யார் சொன்னா? மோசே வந்து தேவன் அவரோடு பேசுவதை பார்த்துட்டு தேவன் இப்படிப்பட்டவர் தான் இங்க எழுந்தருளி இருக்கிறார். எப்படி எழுந்தருளினார்? எப்படி எழுந்தருளினார்? அக்கினியினால. எங்க? மீதியான் தேசத்துல ஓரேப் என்னும் தேவ பர்வதத்துல எழுந்த அதே ஆண்டவர், அதே தன்மை உள்ள தேவன் அங்கே அக்கினியில வெளிப்பட்டது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எழுந்தருளினார் சொல்லிட்டு பாருங்க. ஜனங்கள் தூரம் நின்றாங்க. வாசிங்க. ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் என்று கண்டீர்கள். கவனிங்க, நான் வானத்திலிருந்து உங்களோட பேசினேன் அப்படின்னு கவனிங்க அப்படிங்கிறார். ஏன் இதை சொல்றாங்க? வேத வல்லுநர்லாம் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களோடு இன்று பேசினேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்ற இந்த அட்ஜெக்டிவ, இந்த வார்த்தையை ஏன் போடணும் என்ற கேள்வி அவங்களுக்குள்ள எழுந்துச்சு. என்ன கவனிங்க, எப்பா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? அப்படிங்கிற இது இல்லாம நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்ற வார்த்தை ஏன் பேசணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அல்லது இந்த இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களும் அல்லது இந்த இறை நம்பிக்கையை வைத்து
கடவுள் பக்கம் நடத்துகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் முதற்கொண்டு இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த ஆசாரியர்கள் தேவன் வருவதற்கு முன்பாக, இயேசு வருவதற்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக தேவன் இருந்தார். ஆனா அந்த தேவனை தெரிந்து கொள்ளாது இந்த ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை, மாட, ஆட, பன்னிய, நாய, இன்னும் என்னென்ன பறவைகள் இருக்கோ, என்னென்ன ஊர்வன இருக்கோ, என்னென்ன நடப்பன இருக்கோ, எல்லாவற்றிற்கும் ஒரு கடவுளாக சித்தரித்து வழிபட்டாங்க. என்ன பாருங்களேன், என்ன பாருங்க, என்ன செய்தாங்க? வழிபட்டாங்க. இப்போ இந்த பூமியிலிருந்து சத்தம் உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. இந்த பூமியிலிருந்து சத்தம் உண்டாகி இருக்கிறது என்றால், இந்த பூமியில அவர்கள் பார்க்கிற, அவர்கள் அனுபவிக்கின்ற, அவர்கள் காண்கின்ற, அவர்களோடு வாழ்க்கையோடு வாழ்க்கையாக ஒன்றிணைந்த பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஏதோ ஒன்று பேசிவிட்டது என்று சொல்லி அதை தெய்வமாக வணங்கிக் கொண்டு இருக்கிற ஜனங்கள் இதையும் வணங்குவார்கள் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன். ஏன்? வானத்துல இவங்க பழகுற மாதிரி, பேசுற மாதிரி, இவங்க அனுபவிக்கிற மாதிரி, இவங்க நடந்து கொள்ற மாதிரி விலங்குகளோ, பறவைகளோ, பூச்சிகளோ வேற ஏதாவது இருக்கின்றதா? இல்லை. அப்ப வானத்திலிருந்து பேசினேன் என்றால், இந்த பூமியில இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், பட்சிகள், ஊரும் பிராணிகள் இவைகளிலிருந்து வராது இருக்கிறபடினாலே இவைகள் எல்லாம் எங்களுக்கு தேவன் அல்ல என்று புறஜாதி மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் கண்டுகொள்வதற்காக நான் வானத்திலிருந்து பேசினேன் என்ற வார்த்தை பேசுகிறேன். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நல்லா கவனிச்சிங்க. எனக்கு ஒப்பாக. சரி, நான் பேசிட்டேன் இல்லையா? உங்களுடைய மைண்டு, உங்களுடைய புத்தி, உங்களுடைய சிந்தை எல்லாம் அருவருப்பா இருக்கு. இந்த புத்தி, சிந்தை நீங்க நினைக்கிற மாதிரி என்ன வடிவமைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய முயல்வீங்க? நான் I am that I am. No one can mold me, no one can shape me. என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, என்னை வடிவமைக்க முடியாது, அல்லது ஒரு அச்சுல வார்க்க முடியாது. என்னை மோல்டு, என்னை வார்க்க முடியாது. அப்போ இங்க சொல்றாரு, வாசிங்க. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும், வெள்ளியினாலே தெய்வங்களையும், பொன்னினாலே தெய்வங்களையும், தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம், உண்டாக்கவே வேண்டாம் அப்படின்னு இருக்கு. என்ன கவனிங்க. ஏன்னா இவர்கள் இருந்து வந்த நிலை எப்படிப்பட்ட நிலை? எகிப்துல இருந்து வந்தாங்க. இந்த எகிப்திலிருந்து வந்த இந்த ஜனங்கள் எகிப்துல நாய, பன்னிய, கழுக, பேன, தவளைய, பாம்ப, ஆடு, மாடு இவைகளெல்லாம் ஒரு தெய்வங்களா வைத்து வழிபட்டு இருந்த ஜனங்கள். அதை பார்த்து பார்த்து இருந்த ஜனங்கள். ஒரு நாள், 2 நாள் இல்ல, 430 வருஷம், 430 வருஷம் இந்த எகிப்து தேசத்துல இருந்ததுனால பழக்கம் வழக்கம், பழக்க வழக்கம் வாழ்க்கையில் என்ன ஆயிடும்? அதுவே வாழ்க்கை முறையாயிடும். வாழ்க்கை முறையாயிடும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும், அல்லது 3:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும், அல்லது 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2வது நாள் கஷ்டத்தோட எந்திரிச்சிருவோம். 3வது நாள் கஷ்டமா இருக்கும், ஆனா எந்திரிச்சிருவோம். 4வது நாள் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிடும். 5வது நாள் அப்படியே ஆயிடும். அப்போ 6வது 7வது நாள்லாம் காலையில 4 மணினா அலாம் வைக்கவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிருவோம். பழக்கம் என்ன ஆயிடுது? வாழ்வின் முறையாயிடும். எதனால? ஒரு 7 நாள் போதுங்கிறாங்க. 5, 6, 7 நாளுக்குள்ள போதும், நம்முடைய பாடி அதன் மாதிரியே மாறிடும் அப்படிங்கிறாங்க. 400 வருஷம்னா தேவனா இவங்க வணங்கினாங்க. ஆனா பார்த்து 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 நம்முடைய தேவனும் இவைகளில் ஒன்றை போல இருப்பார் அல்லவா? அவங்க நாயி, குட்ட நாயினா நம்ம தேவன் பெரியவரா இருக்கிற நெட்ட நாயி அப்படின்னு இவங்க நினைச்சிடக்கூடும். பூனையை வணங்கினாங்க. இவங்க பூனை சின்னதுன்னா இந்த பூனை பெரும் பூனை அப்படின்னா புலியா இருக்கட்டும் அல்லது சிறுத்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவனுக்கு புலிய சிறுத்தைய வடிவமைச்சிருவாங்க. ஏன்னா கேட்லாம், கேட் ஃபேமிலியில இதுதான் பெருசு, சிங்கம் தான் பெருசு, சிங்கத்தை போடு தேவனுக்கு, நம்ம தேவன் சிங்க தேவன் அப்படின்னு என்ன செய்வாங்க? பண்ணிடுவானுங்க. ஆகையினாலதான் சொல்றாரு, நீங்க எனக்கு ஒப்பாக வெள்ளியினால
பொன்னினால தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் சொல்லிட்டு வாசிங்க தொடர்ந்து 24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாக்கி அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளி இட்ட உடனே அதை அசிங்கப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அடிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். என்ன கவனிங்கள, நம்முடைய தேவன் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்க சொல்றார். எவ்வளவு அருமையான தேவன் பாரு. என்னன்னா, நான் வானத்திலிருந்து பேசினேன். வானத்துல நீ இருக்கிற வாழ்கிற இந்த நிலையில இருக்கிற ஒரு அனிமல் மாதிரி நான் இல்லை. நீ நினைக்கிற பறக்கிற அல்லது உன்னோட பயணிக்கிற மயில், புறா, கழுகு, காக்கா அது மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சிடாத. அதுக்கு ஒப்பாக நான் தான் அப்படி பேசியிருப்பேன், இது மூலமாக பேசியிருப்பேன், இல்லை நான் தான் அப்படி வந்திருக்கேன், ரூபமாக வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி என்னை பேசிடாத என்று வடித்து ஒரு சிலையை வச்சிடாத. அதுக்கு அந்த மாதிரி செய்யாத. வெள்ளினால பொண்ணினால தெய்வங்களை உண்டாக்குற நான் தான் தெய்வம் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளவு அக்கறை உள்ளவர். முதல்ல பலிபீடத்தை பலிபீடத்தை என்ன செய்யணும்னா, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கு அப்படிங்கிறார். ஏன் மண்ணினால பலிபீடத்தை உண்டாக்கு என்று இந்த வேத வல்லுநர்லாம் பேசுறாங்க அப்படின்னா, இந்த பலிபீடம் என்பது தேவனுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை அல்லது ஒரு முறைமை. அது இந்த பலிபீடத்தை யாராவது மண்ணினாலே செய்யப்பட்ட இந்த பலிபீடம் செய்யப்பட்டு கட்டையெல்லாம் அடுக்கி பஸ்பமாக்கின பிறகு அந்த பலிபீடம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யப்படும் தண்ணினால கரைஞ்சிடும். நாளைக்கு வந்து பார்த்தா என்ன ஒரு பலிபீடம் வச்சு காணும், ஒரே மண்ணாக இருக்குது. ஏன்னா மண்ணில் செஞ்சால் மண்ணாக இருக்கும். ஏன்னா மற்ற விலங்குகள் அல்லது எந்த மனிதர்களும் அந்த மண் மேடு மேலே ஏதாவது அசிங்கம் பண்ணாமல் அல்லது நாய் தன் காலை தூக்கி அந்த பலிபீடத்தின் மேலே எதுவும் அசிங்கம் பண்ணாமல் இருக்கத்தக்கதாக அந்த பலிபீடமானது அப்படி இருக்கப்பட வேண்டும் என்று தேவநாயகத்திற்கு சொல்கிறார். இன்னொன்று, கல்லுனால நீ என்ன செய்யாத பலிபீடத்தை உண்டாக்காத அப்படிங்கிறார். அப்போ வெட்டுவதற்காக என்ன செய்யணும்னா, ஒரு பாறை மேலே ஏறணும் இல்லையா? பாறை மேலே ஏறிக்கிட்டு பாறையை வெட்டணும், அப்படிதானே? பாறை அந்தரத்தில் தொங்குது, அந்தரத்திலே இப்படி வெட்டி ஒரு ஸ்கொயராக எடுத்து கட்டி அப்படியா? இல்லை, ஒரு மலைக்கு போகணும், அந்த மலை மேலே இவன் ஏறணும், இவன் பாதம் அந்த மலையின் மேலே படணும். அப்போ எந்த மனிதனுடைய பாதம் எதில் படுகிறதோ அந்த படுகிற அந்த பாதத்தின் கீழ் இருக்கிறது அவனுக்கு கீழே நிலை. மனிதனுடைய கீழ்நிலையிலிருந்து தேவனுக்கு என்ன செய்யக்கூடாது, வெட்டப்பட்ட நிலையில கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முதலாவது விஷயம். ரெண்டாவது, சரிப்பா தனித்தனியா இருக்கிற கல் எடுத்து நான் வெட்டுறேன், பாதமே இதுவே படலை, உயரமா கட்டிட்டேன், ஒரு 6 அடி 7 அடி கட்டிட்டேன், பலியிடணுமா, மேலே போகணும், நான் மேலே போகணும். அப்போ போகும் பொழுது அவனுடைய பலிபீடம் வானத்தை நோக்கி தான் இருக்கும், அப்படிதானே? சைடாக இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கா, அடுப்பு மாதிரி. பழைய காலத்தில் அடுப்பு, விறகு அடுப்புலாம் பார்த்தா மேல் பக்கம் ஜுவாலை போகும், ஒரு அதாவது கீழே இருந்து சைடு வேஸில் தான் விறக வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அப்படியா இருக்குது பலிபீடம்? சைடு வேஸ்லையா இருக்குது? இல்லை. அல்லது சைடு கீழ் பக்கத்தில் இருக்கா, தலைகீழ கவுத்தி வச்சுக்கிட்டு கீழே பலிபீடம் இருக்கா? இல்லை, மேல் பக்கம் இருக்கு. மேல் பக்கம் பார்க்கும்போது இவன் அது மேலே ஏறும் பொழுது இவனுடைய நிர்வாணம் இந்த பலிபீடம் என்ன செய்த பார்க்குது, அருவருப்பு. நிர்வாணம் என்பது தேவனுடைய பார்வையில் மிக மிக அருவருப்பு. கரங்களை தலையில சொல்லுங்க, ஆமே, அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது, பழத்தை சாப்பிட்ட பொழுது கண்கள் திறக்கப்பட்டது, நிர்வாணமா இருந்தாங்க. தேவனுக்கு தெரியும் நிர்வாணம் என்னன்னு. அவர் தான் நம்மளை படைச்சாரு. அவர் நம்ம ட்ரெஸ்லையும் பார்ப்பாரு, ட்ரெஸ்ஸுக்கு உள்ளிருந்து இருதயத்தையும் பார்ப்பார். அவருக்கு இச்சையே கிடையாது. மனுஷன் தான் ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தா இச்சையை பார்ப்பான், இச்சையா பார்ப்பான். ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் இச்சையோடும் பார்க்குறான் இல்லையா? அப்போ பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில
அவர் ஒரு முறைமையை வச்சிருக்கிறார். என்னன்னா, உன் நிர்வாணம் தெரியக்கூடாது. அவன் பாவம் செய்தாங்க. பாவம் செய்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு எப்படியோ போங்க அத்தியலையே தச்சுக்கிட்டான். தேவன் வந்தா தேவனை நான் பார்க்கணும், அவரை நான் சந்திக்கணும். அவரை சந்திக்கும் பொழுது நான் நிர்வாணமா இருந்தா அவ்வளவு அசிங்கமா இருக்கும், அது அவ்வளவு நல்லதல்ல. ஆகவே அவருக்கு முன்பாக நிற்கிற நான் நிர்வாணமா நிற்கக்கூடாது என்பது அத்தியலையில தச்சுக்கிட்டாங்க. அத்தியலை எவ்வளவு நாள் அப்படியே பச்சையாவே இருக்கும். உக்காந்தா டர்ரு, நின்னா டர்ரு, ஓடுனா டர்ரு, கிளியும். இன்னும் சொல்ல போனா அந்த அத்தி இலையை திங்கிறதுக்கு ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா மிருகம் இவங்களை துரத்தும். எதுக்கு? அத்தி இலையை திங்கிறதுக்கு. அத்தி இலையை திங்கிறதுக்கு எவ்வளோ உயரம் இருக்கு, அதில் போய் திங்கிறமா இருந்தால் தான் தச்சு போட்டிருக்காங்களே, வா அவங்கள முதல்ல போய் திம்போன்னு சொல்லிட்டு சுத்திலும் தின்னுபிடிச்சுன்னா நிர்வாணம் அனுப்பாங்க. தேவனுக்கு நிர்வாணம் பிடிக்காது. நிர்வாணம் என்பது 2 விதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லிட்டரலாக நிர்வாணம், இன்னொன்று அவனுக்கு தேவன் கொடுத்த, அவனுக்கு ஆதாமுக்கு தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் பிசாசுக்கு விற்று போட்டு நிராயுத பாணியார் ஒரு நிர்வாண கோலத்துல எல்லாவற்றையும் உறிந்து கொள்ளப்பட்ட நிலையில நிர்வாணமா நிற்கிற 2 விதத்துல அங்க சொல்லப்பட்டு. அப்போ பலிபீடத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது? உன் நிர்வாணம் தெரியக்கூடாது என்ற நீதியில என்ன செய்யக்கூடாது? அங்க வேறக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது. அப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க யாத்திராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 23ல தேவனாய கர்த்தர் சொல்றாரு. இன்னும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1:22ல உன் அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னா புரிஞ்சிருக்கும். ஏன்னா எகிப்துல வேற தேவனை மற்றவங்களாம் கும்பிட்டாங்க, இவர்களிலும் ஒரு சில பேர் கும்பிட்டு இருக்காங்க, என்ன செய்யிருக்காங்க? வணங்கி இருக்காங்க. அப்ப என்ன செய்தாங்க? உண்டாயிருக்க வேணாம் தம்பி, போற இடத்துலயும் பண்ண வேண்டாம், வந்த இடத்துலயும் ஏதோ பண்ணிட்டீங்க, போற இடத்துலயும் பண்ண வேண்டாம், நான் தான் உங்களுக்கு கடவுளா இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. என்னவென்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான சொரூபத்தையாலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்கவே வேண்டாம் சொல்லிட்டாரா? நான் வானத்திலிருந்து பேசினேன்னார்ல, நீ வானத்திலையும் அல்லது பூமியிலையும் தண்ணீர்லையும் அல்லது தண்ணிக்கு அடியிலையும் அப்படின்ட்டார். அப்ப 4 பிளேஸ் சொல்லிட்டாரு. அப்போ 3 பிளேஸ் மனுஷனுக்கு பரிச்சயமாயிருக்கு. என்னது? தரையில, பூமியில, தண்ணீர் மேல, தண்ணீருக்கு அடியில. அப்போ 3 பிளேஸும் இவனுக்கு பரிச்சயம், 4வது பிளேஸ் இவனுக்கு பரிச்சயம் இல்லை. ஆகவே வேற ஏதாவது இவனுங்க பண்ணிடக்கூடாது என்பதற்கா உண்டாக்கவே உண்டாக்காத. அப்ப தேவனாய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்வது நிமித்தமாக அவரை யாரும் உருவகப்படுத்தியோ அல்லது உண்டாக்கவோ, என்ன ஷேப் பண்ணவோ, வடிவமைக்கவோ அல்லது அச்சில வார்க்கவோ அவர் முடியாது. ஏனென்றால் அவர் ஷேப்லெஸ் காட். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி வெளிப்பட்டார்? எப்படி வெளிப்பட்டார் என்றால் நான் காமிக்கிற பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இவ்வனமாக தான் வெளிப்பட்டார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, என்ன கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கள்லாமல் போகும் மட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக உங்க மடியில அளந்து போடத்தக்கதாக உங்களை வர்ஷிக்க பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை. இப்ப நான் பேசின வார்த்தை எல்லாம் சப்தம் மாத்திரம் தான் இருந்துச்சு, உருவம் இல்லை. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய தேவன். இவருக்கு என்ன கிடையாது? உருவம் இல்லை. உருவத்தை வடிக்க முடியாது என்பதற்காக தான் அவர் நெருப்பில முதலாவதாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று வேதவல்னா பேசுறாங்க. அதாங்க பேசினார், அப்படிதான் பேசினார். இப்ப நான் நேரா வந்து பேசுறேன் இல்லையா? இதுதான் இயேசு கிறிஸ்து. காணக்கூடாத தேவன் தன் வார்த்தைகள் மூலமாக தன் ஜனத்தோடு, தன் பிள்ளைகளோடு வார்த்தைகள் மூலமாக, அசிரீரி மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். அவரை பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் எப்படி வந்தார்னா, அந்த காணக்கூடாத அதரிசனமான தேவன் அவர் தரிசனமாக இருக்கத்தக்கதாக, பார்க்கத்தக்கதாக, எல்லோரும் உணரத்தக்கதாக இயேசு என்ற ஒரு பெயரின் வடிவில் அவர் வந்தார். அப்ப அவருக்கு சிலைகளை வைக்கலாமா? கூடாது,
கூடாது. ஏன்? எங்கோ அந்த தேவன் இருந்தால்தான் அவருக்கு சிலையை வைக்கணும். நான் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் வார்த்தை. இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய தன்மை, தேவனுடைய தத்ரூபம், தேவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படின்னா எனக்குள் வாசமாய் இருப்பது. ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்குள் வாசமாய் இருக்கிற தேவனை என்ன செய்ய முடியாது? நான் வடிக்க முடியாது, வடிக்க கூடாது. அப்படின்னா என்ன நான் வடிக்கணும்? என்ன வடிக்கிறதுக்கு வடிக்காமலே இருந்துட்டு போயிடுவான். அவரை வடிக்கணும்னா வடிக்க முடியாது. ஏன்னா எனக்குள் ஐக்கியமாகி, எனக்குள் வியாபித்து, எனக்குள் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நான் ஐ ஆம் த டைம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? உங்களுக்குள் இருக்கிறேன். இதுதாங்க அற்புதம். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த ரீதியில நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். குமாரனாகிய தேவன் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். Where there is Jesus, there is a Holy Spirit and Father God என்று சொல்வாங்க. Where there is Holy Spirit, there is Jesus and God the Father என்று சொல்வாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே குமாரனும் பிதாவுமாகிய தேவன் அங்கே இருக்கிறார். அப்படி என்றால் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் எனக்குள்ள பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் எனக்குள்ள வாழ்கின்றார் என்ற ரீதியில் தான் இருக்கப்படுகிறதே தவிர. ஆமென். அப்போ என்ன செய்ய முடியாது? வடிக்க முடியாது. நெருப்பை எப்படி உங்களால் வடிவமைக்க முடியாதோ, காற்றை எப்படி வடிவமைக்க முடியாதோ, நீரை எப்படி உங்களால் வடிவமைக்க முடியாதோ, அப்படி போல இயேசுவை, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை, பரிசுத்த ஆவியாகிய தேவனை வடிவமைக்க கூடாது, கூடாது, கூடாது. ஆமென். இன்னும் எப்படிப்பட்ட நிலையில இந்த தேவன் ஐ எம் தட் ஐ எம் என்கிற ரீதியில் நோ ஒன் கேன் ஷேப் மீ அண்ட் மோல்டு மீ என்பதை குறித்து நாம் இன்னும் ஆழமாக நம்ம தியானிப்போம். கண்களை மூடுவோம். இந்த வேலையில் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாய் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எங்கள் கடவுள், எங்கள் தேவன், எங்களுக்குள்ள நீங்கள் வாசம் பண்ணுறபடினால எங்களுக்குள்ளிருந்து எப்படி உங்களை வடிக்க முடியும்? எங்கோ இருந்தால் வடிக்கலாம். எங்க பக்கத்தில் இருக்கிறேன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லிருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையோடும் யோசுவாவோடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருந்தீங்க. மோசையோடு நீங்க சொன்னீங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னீங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்க கூடாரத்துக்குள்ள நான் உலாவுகிறேன் என்று சொல்லி உங்களுக்குள் நான் வாசமாயிருக்கேன், உங்களுக்குள் தான் உங்க பக்கத்துல நான் வாசமாயிருக்கேன், உங்க கூடாரத்துக்குள்ள நான் வாசமாயிருக்கிறேன்னு சொன்ன தேவன் எங்க சரீரமாகிய இந்த கூடாரத்திற்குள்ளே எங்களுக்கு உள்ளே நீங்கள் வாசமாய் இருக்கிறபடினால் உங்களை நாங்கள் வடிவமைக்க முடியாது. எங்கள் மூலமாக அல்லது எங்களுக்குள் உண்மை நாங்கள் உணர்ந்து எங்களுக்குள்ள காரியங்களை நடப்பிக்கவும் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீன நோய்களை போக்கத்தக்கதாகும், சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களை போக்கத்தக்கதாகும் எங்களுக்குள்ள வாழ்கின்றபடினால எங்களுக்குள்ள இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். எங்க சபையிலும் உலகத்துல இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களுக்குள் வாசமாய் இருக்கவும் இந்த வடிவமைக்க முடியாத தேவன் அவர்களுக்குள் வாசமாய் இருந்து அவர்கள் வாழ்வின் தரத்தை மாற்ற கத்த நீங்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில மருத்துவமனையில வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் வடிவமில்லாத தேவன். அவர்கள் படுகிற வியாதிகளை ஆண்டவரே உம்முடைய அல்லேலூயா கண்ணோக்கி பார்த்து உம்முடைய கரங்களினால் அவளை தொட்டு சுகமாக்கி அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்குள் வடிவம் அமைக்க முடியாத தேவன் வாசமாய் இருக்க கத்த நீங்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்களை நோய்களை மரணப்படுக்க மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்திலே இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை ஆராதனை பங்கு பெறுவோம். உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க அவருக்கு காணிக்கையின் மூலமாக ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. அந்த காணிக்கை பலிகளை அவருக்கு செலுத்தி அவர்களோடு கூட தேவனோடு கூட ஐக்கியமாக நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அதனுடைய ஆசீர்வாதத்தை காணிக்கையின் மூலம், பலிகள் மூலமாக செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.